மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாம்ஸ் சாப்டர் 74, சங்கீதம் 74வது அதிகாரத்தை பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போகுது. இந்த சங்கீதம் என்னது? இட்ஸ் another சிமிலர் லேமன் சாம், அதாவது ஒரு புலம்பல் சங்கீதம். இப்போ இந்த சங்கீதக்காரர் பாருங்க, ஒரு என்ன சொல்றாருன்னா, இந்த சங்கீதத்தோட ஓவராலா நீங்க சம்மரியா பாத்தீங்கன்னா இட் சீம்ஸ் தட் இவர் வந்து ஒரு நல்ல செழிப்பான ஒரு இடத்துல இருந்தார். சங்கீதக்காரர் என்ன இருக்காரு? ஒரு நல்ல செழிப்பான இடத்துல இருந்திருக்காங்க. அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வருது? திடீர்னு ஒரு பெரிய கஷ்டம், ஒரு பெரிய அழிவு வருது. ஸோ இதுல இருக்காரு, எப்படி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆக்சஸ் வந்து நாங்க காவ பண்ண விட்டு, ஸோ அவங்க வந்து நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க, அருமையான கட்டையில செஞ்சு வச்சு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க இறுதியில? அது அழியப்பட்டுதான். அவங்க இருக்கிற இடத்துல வந்து நெருப்பு வந்துட்டான். அதுக்கு வந்து இறுதியில அவங்களோட சேக்ரெட் பிளேஸ், அதாவது அவங்க ஆராதிக்கிற இடம் என்ன ஆகுது? தூசி ஆயிடுச்சு. ஸோ இதுலயே நம்மளுக்கு என்ன புரியுது? இந்த சங்கீதம் எப்ப எழுதப்பட்டது? முதல் டெம்பிள்ல என்ன பண்றாங்க? எருசலேமுல அழிக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க? இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காங்க, பாடியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற கீ வேர்ஸ் வந்து verse 2. ஸோ Psalms chapter 74 verse 2 which says, "Remember your congregation which you have purchased of old, which you have redeemed to the tribe of your heritage. Remember Mount Zion where you have dwelt." ஸோ இந்த சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கோன்றத, ரிமெம்பர்ன்றது எத்தனை முறை சொல்லியிருக்காங்க? இந்த வேர்ஸ்லயே 4 முறை சொல்லியிருக்காங்க. ரிமெம்பர் விச் ரிமெம்பர் யுவர் காங்கிரிகேஷன், ரிமெம்பர் மவுண்ட் ஜியோன். அதுக்கு அடுத்து இன்னும் போக போக பாத்தீங்கன்னா இன்னும் 2 முறை. ஸோ ரிமெம்பர் வந்து ரொம்ப முக்கியமானது. எதை இவங்க ரிமெம்பர் பண்றாங்க, எதை இவங்க ஞாபகப்படுத்துறாங்கன்னா, ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரேல் மக்கள் கொடுத்த உடன்படிக்கை, அந்த கவர்னன்ட்டை ஞாபகப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த அழிவலியும் இந்த கஷ்டத்தின் மத்தியும் இருக்கும் போது இந்த மக்கள் என்ன பண்றாங்க? ஜெபத்துல, ஆண்டவரே நீங்க ஞாபகப்படுத்துங்க, இது நீங்க கொடுத்த வாக்கு, நீங்க கொடுத்த சத்தியம். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க செழிப்பா இருப்பீங்கன்னு சொன்னீங்க. ஆனா நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்? அழிவலில் நிற்போம். சோ அவங்க என்ன பண்றாங்க? அந்த அழிவின் மத்தியும் என்ன சொல்றாங்க? ரிமெம்பர். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண சொல்றாங்க? ரிமெம்பர் பண்ண சொல்றாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, சிம்பிள் தான், வெரி சிம்பிளான டேக்அவே. இவ்வளவு கஷ்டத்து மத்தியிலும் இந்த மக்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நீங்க கொடுத்த வாக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ என்ன பண்ணல இவங்க வந்து துக்கமாகல, இவங்க வந்து சோகம் அடையல. இவங்க இந்த மாதிரி கஷ்டத்தின் மத்தியிலையும் என்ன பண்றாங்க? ஆண்டவரோட உடன்படிக்கை ஞாபகப்படுத்த சொல்லி ஆண்டவர்கிட்டே சொல்றாங்க. So that is the biggest sign of faithfulness. அதாவது அவங்களுக்கு அவ்வளவு விசுவாசம் இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க? அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரோட உடன்படிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆண்டவரே என்ன பண்ண சொல்றாங்க? ஞாபகப்படுத்த சொல்றாங்க. சோ நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? நம்ம வாழ்க்கையிலும் உயர்வுகளும் வரும், தாழ்வுகளும் வரும். அந்த தாழ்வு வர நேரத்துல நம்ம என்ன பண்ணும்? சோர்வடையக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சோர்வடைந்து நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணும்? இஸ்ரேல் மக்கள் இங்க எங்க நிக்கிறாங்க? இடிஞ்சு அவங்களோட எருசலேம் டெம்பிள் ஃபுல்லா அழிஞ்சு இருக்குது. அவங்க பதற்றத்துல இல்ல, அவங்க சோகத்துலதான் இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க? ரிமெம்பர் யுவர் கவர்னன்ட்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம்? ஆண்டவரே இப்போ நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், இவ்வளவு துக்கத்துல இருக்கேன், இவ்வளவு சோகத்துல இருக்கேன். ஆனா என்ன பண்ணுங்க ஆண்டவரே? நீங்க கொடுத்த வாக்கு, நீங்க எனக்கு கொடுத்த வாக்கு, நீங்க எனக்கு கொடுத்த சத்தியத்தை மறக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன சொல்றோம்? இந்த மாதிரி சொல்றது இட்ஸ் a form of faithfulness. It's a form of faithfulness. That is what I want us to take away. ஒரு சின்ன பிரேயர் பண்ணி முடிப்போம். Loving Heavenly Father, thank you for this devotion and the reminder that Lord, you are a God who is always with us, Lord, and that you are a God who is always beside us, even through the highs and even through the lows, Lord. So thank you for this reminder to the Psalm that, Lord, it is very important for us to not falter in our faith in times of difficulties, in times of testing, Lord. Lord, thank you for this reminder. Lord, help us be faithful in our times of test. And Lord, give us the grace to be a good, faithful servant of you, Lord. All of this in Christ's name I pray. Amen.